நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. எனக்கு வந்து வங்கிகளில் என்னுடைய சட்டமன்ற பணிகளுக்கான சம்பளத்துக்கு இருக்கிற ஒரு கணக்கு இருக்குது. அதை தவிர எனக்கு வேற எந்த கணக்கும் இல்லை. ஆளுநர் சொல்றாரு ஸ்டெர்லைட் போராட்டங்கள்லையும் காசு வந்துச்சு. ஆளுநர் வந்து ஒன்றிய அரசுக்கும் ஆளுநர் கட்சியை சார்ந்தவங்க தான் வச்சிருக்கிறாங்க. அவங்ககிட்ட ஐபி இருக்கு, ரா இருக்கு, இன்னும் வந்து ஃபைனான்சியல் இன்டெலிஜென்சஸ் இருக்கு. எல்லாம் ஆய்வு செய்து ஸ்டெர்லைட்டுக்கும் கூடங்குளத்துக்கும் நானோ இல்லை உதயகுமாரோ இல்லை மற்ற நண்பர்கள் யாரோ தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளோ இயக்கங்களோ எத்தனை கோடி ரூபாய் பெற்றுக்கொண்டு வெளிநாட்டு மக்களிடம் இல்லை வெளிநாட்டு தீய சக்திகளிடம் நாங்கள் போராட்டம் நடத்தினோம் என்பதை ஆளுநர் அவர்கள் அறிக்கையாக தந்தால் அது எங்களுக்கு பயனாக இருக்கும். இல்லை, எப்படி ஆளுநரால் அப்படி பேச? இதெல்லாம் ஒரு மோசமான ஒரு வக்கரமான ஒரு தன்மை. ஆளுநர் என்கிற அந்த பொறுப்பை உணர்ந்து வாயில் வந்ததையெல்லாம் நாம் பேசலாம் என்கிற அந்த பேசுகிற அந்த அதிகாரம் என்கிற அந்த திமிர், அதிகாரம் என்கிற ஒரு போதைத்தான் ஒரு 15க்கு மேற்பட்ட உயிரை பலி கொடுத்து தியாகம் செய்து தங்கள் இரத்தத்தை இந்த மண்ணில் சிந்தி உயிர் தியாகம் செய்து தடுத்து நிறுத்தப்பட்ட அந்த ஸ்டெர்லைட் போராட்டத்தினுடைய அந்த வீரம் செறிந்த தென் மாவட்ட மக்கள், குறிப்பாக தூத்துக்குடி மாவட்ட மக்களின் அந்த போராட்டத்தை தமிழருடைய மரபையும் தமிழுடைய வீரத்தையும் தெரிந்து கொள்ளாத 2000 மைலுக்கும் அப்பால் இருந்து வந்த ஒரு பீகாரினுடைய பிதற்றலாகத்தான் நான் இதை பார்க்கிறேன்.